சூப்பர் ஜெயன் காட். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடையணும் அப்படின்னா மொத்தம் 2 வேலை அச்சீவ் பண்ண முடியும். அதில் ஒன்று ரிச்சுவல். அதாவது 5 பியூர் ஹார்ட்டட் ஜெயன்ஸ் அவங்களோட எனர்ஜியை யாரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கணுமோ அந்த பியூர் ஹார்ட்டட் ஜெயன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அச்சீவ் பண்ண வைக்க முடியும். இந்த ரிச்சுவலுக்கு மஸ்ட் நீடட் 5 ஜெயின்ஸோட ஹார்ட் பியூராக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஜெயின்ஸோட ஹார்ட்டும் பியூராக இருக்கணும். அப்போ தான் ரிச்சுவல் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரிச்சுவல் மெம்பர்ஸோட எனர்ஜி லெவல் ஈக்குவலாக இருக்கணுங்கிற தேவையில்லை. அண்ட் அந்த இன்னொரு வே என்ன அப்படின்னா காட்லி ட்ரைனிங் ப்ளஸ் காட் கீ கண்ட்ரோல் மூலமாக இந்த சூப்பர் ஜெயின் காட் டிரான்ஸ்ஃபார்மேஷனை அச்சீவ் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனோட பவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் ஃபார் மோர் பியாண்ட் மார்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக பேட்டில் ஆஃப் காட்ஸ் ஆகாவில் லார்ட் பீரஸ் கோகுவை பார்த்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டப்போ அதுக்கு கோகு ஒரு நியூ ஹோல் வேர்ல்ட் ஓப்பன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இதோட கீ மெக்கானிசம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு டிவைன் கீங்கிறதால அன்லைக் நார்மல் கீ யூசரால் இந்த காட் கீயை சென்ஸ் பண்ண முடியாது. அதாவது காட் கீ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல இருக்கிறப்போ காட் கீ யூசர்ஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நார்மல் கீ யூசர்ஸ் சென்ஸ் பண்ண முடியாது. லைக் இன்விசிபிள் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் கண்ணுக்கு எதிர நின்னாலுமே. இதோட கீ எஃபிஷியன்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பியாண்ட் மார்டல் அப்சர்வேஷன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு வெல் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ங்கிறதால சூப்பர் ஜெயின் காட் ப்ளூவோட கம்பேர் பண்ணுறப்போ கீ கன்சியூம்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளூவை விட லோவராக கன்சியூம் பண்ணும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மாடரேட் லெவலில் கீயை கன்சியூம் பண்ணும். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனோட மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு எந்த ஒரு மல்டிப்ளிகேஷனும் இல்லை. ஆல்சோ அஃபிஷியலாக எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அண்ட் SRJ3 ஃபார்மோட கம்பேர் பண்ணுறப்போ வேகத்திலையும் கீயை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ஸ்ட்ரென்த் வைஸ்லையும் அண்ட் கீ எஃபிஷியன்சி ஓவராலாக எல்லாத்துலேயுமே ஃபார் மோர் பியாண்ட் ஸ்டேட். ஸோ இது ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் வெறும் பேஸ் ஃபார்மில் காட் கீயை ஃபியூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபார்மோட அப்பியரன்ஸை பார்த்தாலே புரியும். ஸோ தட்ஸ் இட்.